அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் ஒரு மருத்துவர் ஒருவரை சந்திக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. அவர் ஒரு பிரபல மருத்துவர். இந்திய அளவில் குறிப்பாக தமிழகத்திலே மிக வெற்றிகரமாக பல இதயம் சம்பந்தமான அறுவை சிகிச்சை எல்லாம் செய்த சிறந்த மருத்துவர். அவர் யாருன்றதில்லை, அவர் சொன்ன ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் ஜப்பானில் ஒரு மருத்துவர்கள் மாநாட்டுக்கு சென்று திரும்பி இருக்கிற தன்னுடைய அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். பொதுவாக அங்கிருந்து வருகிற நம்முடைய ஜப்பான் நாட்டு மருத்துவர்கள் இங்கே பல மருத்துவ சிகிச்சை தருவதற்காக வர்றாங்க இல்லையா, மாதிரி இவங்களும் அங்கே போகிறாங்க. அந்த மருத்துவர் உலகத்திற்குள்ளே அந்த கருத்து பரிமாற்றம் என்பது பெரிய அளவிலே நடக்கிறது. நம்முடைய இந்திய இளைஞர்கள், அதாவது இந்த ஜென் இசட் அப்படின்ற இந்த தலைமுறை இருக்கிறதே, இதை பற்றி அவர் அழகாக ஒரு வாசகம் ஒன்று சொல்லியிருக்கிறார். இந்த ஜென் இசட் தலைமுறை எப்படி இருக்கிறது அப்படின்னா, அதாவது 2000க்கு பிறகு பிறந்த இந்த தலைமுறை, 2K கிட்ஸுக்கு பிறகு வந்த தலைமுறை இருக்கிறதே, அது எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரியில் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, இந்த தலைமுறைக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எதையும் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்களாம். எப்படி? எல்லாம் தெரியும், ஆனால் நாங்கள் எதையும் பின்பற்ற மாட்டோம். எதை பற்றி வேணாலும் அரை மணி நேரம் பேசுவோம், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் எதை பின்பற்றுகிறோம்னா, எங்களுக்கு வழக்கமாக ரெண்டு ஸ்க்ரீன் தான் முக்கியம். ஒன்று கணினி திரை, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், இன்னொன்று செல்ஃபோன் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போய் வாழ்க்கையே மறைத்து கொண்ட தலைமுறை அப்படின்னு அந்த டாக்டர் சொன்ன செய்தியை இந்த இதய மருத்துவர் பகிர்ந்து கொண்டார். கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்குது. எல்லாம் தெரியும், எதையும் பின்பற்ற மாட்டேன்றது எவ்வளவு அதிர்ச்சிக்குரிய விஷயம். இதை 2000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பெரியவர் சொல்லியிருக்கிறார். யார்? திருவள்ளுவர். உலகத்தில் பெரிய முட்டாள் யார் தெரியுங்களா அப்படின்னு யாரோ ஒருத்தர் வள்ளுவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறார். அப்படி தான் இருக்கணும். இல்லை, கேட்டதாக வச்சுக்கிட்டு வள்ளுவரே ஒரு பதில் சொல்கிறார். உலகத்தில் பெரிய முட்டாள் யாருன்னா, ஒன்றுமே தெரியாதவன் கூட கிடையாது. அவனுக்கு தெரியாது, அவ்வளவுதான். நீங்கள் சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்குவான், இல்லை இதில் இப்போ இருக்குப்பா படிப்பா அப்படின்னா தெரிஞ்சுக்குவான். இல்லை யாராவது ஒரு 2 பேர் பேசிட்டு போனது அவர் காதில் விழுந்தா கூட அந்த தகவல் அவருக்கு தெரிய வந்துடும். ஆனால் மிகப்பெரிய மூடத்தனம் எது என்றால், படித்து விட்டும் அதன்படி நடக்காதவன் தான் மிகப்பெரிய மூடன் அப்படின்னு சொன்ன வள்ளுவர் அதோடு நிற்காம, இருந்தாலும் அவனுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதனால் ஓரளவுக்கு அவனுக்கு ஒரு மரியாதைன்னு ஒன்று கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த 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 விஷயத்தையும் சேர்த்தே சொல்லுகிறார். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல் அப்படிங்கிறார். என்ன? ஓதி உணர்ந்திருப்பா, அடுத்தவங்களுக்கு கூட சொல்லுவான், ஆனால் தான் பின்பற்றணுன்றப்போ பின்பற்றாததை போல ஒரு அறியாமை வேறு என்ன இருக்க முடியும்? அப்படி ஒரு தலைமுறையாக இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. காரணம், இவர்கள் சுய சிந்தனை என்பதை விட செயற்கை சிந்தனைக்குள்ளே சிக்கி கொண்டு விட்டார்கள். அந்த செயற்கை சிந்தனைன்ற வார்த்தை உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துது? அதே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோமே, அதே தான். நாம் எதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத கணிப்பொறியிலே எதிரே இருக்கிற அந்த திரையில் வருகிற காட்சிகள் தீர்மானிக்கின்றன. இப்போ பாருங்களேன், பொன்னியின் செல்வன் அப்படின்னு கல்கி எழுதின அற்புதமான நாவல் திரைப்படமாக கூட வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை புத்தகமாக படிப்பதற்கும் திரைப்படமாக அல்லது ஒரு நாடகமாக காட்சியாக பார்ப்பதற்கும் முக்கியமான வேறுபாடு உண்டு. என்ன? நீங்கள் புத்தகமாக படிக்கிறப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வந்தியத்தேவன் உருவாவான், உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குந்தவை, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ராஜராஜன், உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆழ்வார்க்கடியான் அப்படின்னு நீங்கள் உருவாக்குவீர்கள். உங்கள் மனம் அதை உருவாக்கி இதுதான் குந்தவை, இதுதான் ராஜராஜன் என்று காட்டும். ஆனால் திரைப்படமாக ஒரு சதுரத்திற்குள்ளே பார்க்கிற பொழுது எது காட்டப்படுகிறதோ அதுதான் அந்த கதாபாத்திரம் என்று மனம் நம்பி விடுகிறது. இதாங்க சிக்கல்.
எது காட்டப்படுகிறதோ அதையே நம்புவதற்கு நம்முடைய மனதை இந்த அறிவியல் கருவிகள் கேட்ஜெட்ஸ் நம்மை பழக்கி விடுகிறது. அப்போ காலப்போக்கில் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த உள்ளுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி, கற்பனை செய்கிற ஆற்றல், கற்பனா சக்தி அப்படிங்கிறதே மங்கி போயிடுதுன்றாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படியா இப்படியான்னு காலையில் சும்மா குறை சொல்கிறதுல என்ன இருக்குன்றீங்களா? அந்த டாக்டர் இதுக்கும் டெக்னிக் சொல்கிறார். என்ன? கணிப்பொறி முன்னாடியே உக்காந்துருக்காதீங்க. கணிப்பொறின்னா கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, அது டிவியாகவும் இருக்கலாம், செல்ஃபோனாகவும் இருக்கலாம், ஓடிடியாகவும் இருக்கலாம், ஏதோ ஒன்று தொடர்ந்தா மாதிரி அது முன்னாலேயே உட்காந்துருக்காதீங்க. அப்பப்போ 5 நிமிஷம் உங்களுக்குன்னு ஒதுக்குங்க. இந்த ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுகிற ஒரு 65% இளைஞர்களுக்கு இந்த டயபெட்டிஸ் 2 அப்படின்னு ஒரு வகை இருக்குது இல்லைங்களா, அது அதிகமாக வருகிறது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. இதுக்கு சுலபமாக சில வழியை சொல்கிறாங்க. என்ன? 1 மணி நேரம் நீங்கள் கணிப்பொறி முன்னால் உட்கார்ந்தீங்களா, 5 நிமிடம் காரிடாரில் அப்படி நடந்துட்டு வாங்க. அலுவலக காரிடாரில் அப்படி நடக்கலாம், அல்லது எங்கே நடக்க முடியுமோ ஒரு 5 நிமிடம் நடக்கணும். எல்லாவற்றையும் விட இரவு 9 மணிக்கு முன்பாக இரவு உணவை முடித்து விடுங்கள். உண்ட பிறகு ஒரு 1 மணி நேரம் கழித்து தான் படுக்க செல்ல வேண்டும் அப்படின்னு நம்முடைய இந்த லைஃப் ஸ்டைல், காலையில் எழுந்ததில் இருந்து இரவு வரைக்கும் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை உங்கள் உடம்பை பற்றி நினைங்க ஐயா. உங்கள் உடம்பு இல்லை அப்படின்னா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்படு மெய்ஞானம் சேரவும் மாட்டார்னு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னா அது இந்த ஜென் இசட் தலைமுறைக்காகவே சொல்லப்பட்டது. அப்பொழுது இருந்தவர்களை விட இப்பொழுது அதிகமாக தேவைப்படுகிறது. இதை ஜப்பானிலிருந்து ஒரு டாக்டர் வந்து சொன்னாதான் கேட்பேன் அப்படின்ற அடத்தெல்லாம் விட்டுடுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மனதுக்குள் இடத்தை கொடுங்கள், அடத்தை விடுங்கள். அவ்வப்பொழுது 5 நிமிடம் உங்களுக்கென்று ஒதுக்குங்கள். வாழ்நாளிலேயே ஒரு 5 வருடம் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.